மறந்த சத்து உணவுகள். இயற்கையாகவே சத்து நிறைந்த நிறைய உணவுகள் இருக்குது. அதை நம்ம தவிர்த்து இன்னைக்கு சப்ளிமெண்ட்ஸ் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி மறந்த சில உணவுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி மறந்த உணவுகளில் முதலாக நம்ம பார்க்க போகிறது வெற்றிலை. இந்த காலத்தில் ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னா வெற்றிலை பாக்கு இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒரு நல்ல விஷயம் பேச போனாலோ சாமி கும்பிட போனாலோ எந்த ஒரு காரியத்துக்கும் வெற்றிலை பாக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போ அதோட முக்கியத்துவம் முன்னாடி தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. வெற்றிலை பாக்கு போடுவது நாகரிகம் இல்லை, அப்படி போட்டால் கேன்சர் வரும், அது வரும், இது வரும்னு சொல்லி அந்த பழக்கத்தை அறவே ஒழிச்சனால இன்னைக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர் வாசல்லையும் மூட்டு அறுவை மாற்று சிகிச்சை வாசல்லையும் வெயிட் லாஸ் சென்டர்லையும் நின்றுக்கிட்டு இருக்கோம். வெற்றிலையில நிறைய நல்ல விஷயம் இருக்கு. எப்பயும் போல நம்ம வீடியோ லென்த்தா போகாம அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னங்கிறத ஷார்ட்டா பார்த்து முடிச்சிடலாம். இதில் பத்தாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், அது எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தும். உண்மையிலே உங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வெற்றிலை பாக்குக்கு இயற்கையாகவே நீரிழிவை எதிர்க்கக்கூடிய பண்பு இருக்கு. அதனால இதை யாருனாலும் எடுத்துக்கலாம். கொழுப்பை குறைக்கிற தன்மை இருக்கனால இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கு சில காம்பவுண்ட்ஸ் இதுல இயற்கையாகவே இருக்கு. வெற்றிலைக்கு இயற்கையாகவே நுண்ணுயிரை எதிர்க்கிற ஒரு தன்மை இருக்கனால உங்களோட வாய் மற்றும் குடல் ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல ஏற்படுற காயங்களை சரி செய்கிற தன்மை வெற்றிலைக்கு எப்பயுமே உண்டு. வெற்றிலையோட ஒரு சிறப்பான பண்பு என்னன்னா, இது ஆஸ்துமாவை குறைக்க உதவும். அதாவது நெஞ்சில் இருக்க சளியை உள்ள கூட எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வெற்றிலையை சுட வச்சு நெஞ்சில் அப்ளை பண்ணாலும் அது சளியை நீக்கிற தன்மை இருக்கு. இயற்கையாகவே மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை வெற்றிலைக்கு உண்டு. பற்கள் மற்றும் வாய் ஆரோக்கியத்துக்கு ஒரு சிறந்த பொருள் வெற்றிலை. உங்களோட கட் ஹெல்த்துக்கு வெற்றிலை ஒரு நல்ல பொருள். அதனால வெற்றிலை எடுத்தனால வயிறு ஆரோக்கியம் காக்கப்படும். வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வெற்றில மலேரியாவை இருக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதில் இருக்க ஒரு காம்பவுண்டு மலேரியா வராமல் நம்மளை பாதுகாக்கும். ஓவராலாக பார்த்தா இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி மலேரியல், பெயின் ரிலீவிங். இது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி, கால்சியம், அயன், பொட்டாசியம் எல்லாமே இருக்கு. பத்தாததுக்கு சில டேனின்ஸ், சாப்போனின்ஸ், ஆல்கலைட்ஸ் எல்லாமே இருக்கு. இவ்வளோ நன்மைகள் இருக்க வெற்றிலையை வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை மாசத்துக்கு ஒரு முறையோ வெறும் குல்கண்டு மட்டும் வச்சு கூட அப்படியே மென்று சாப்பிட்டா அந்த வித்தியாசம் உங்களுக்கு அவ்வளோ நல்லா தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் எதுவும் நட்ட வராது. இதில் உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற எந்த பொருட்களும் கிடையாது. அன்லஸ் கூட சேர்க்குற பொருட்கள் ஒரு சுப்பாரியோ இல்லை வேறு எது டொபாக்கோ மாதிரி பொருட்களோ சேர்க்காம சாப்பிட்டா உடம்புக்கு இது மாதிரி ஒரு பெஸ்ட்டு எதுவுமே கிடையாது. நன்றி, வணக்கம்.